மன உடைச்சல் ஆயிட்டாங்க இந்த படம் பார்த்து. நான் உண்மை மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் லேகா தான் இருந்தது. இந்த படம் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் டூவோட இது ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு என்ன சொல்றதே தெரிலங்க. நான் ரொம்ப கை குழந்தைலாம் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் பையனோட கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த படம் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் டூவோட இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா வேற எந்த படமும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஏன்னா இந்தியன் ஆமா, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஆனா நம்ம அஜித்காக தான் வந்திருக்கோம் நம்ம. ஆனா அஜித் மூவி டைரக்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாரே சொல்லி ரொம்ப வருத்தமா இருக்கு. டைரக்டர் முன்னாடி படம் சூப்பரா எடுத்திருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் வச்சு செம்மையா எடுத்தாரு. அந்த ஒரு நம்பிக்கையோட தான் வந்தேன் நானு. அஜித் என்ன பிரச்சனைனா, எல்லா டைரக்டரும் அஜித் வச்சு டைரக்ட் பண்ணும் போது எல்லாம் லூஸ் பண்ணிடுறாங்க. டைரக்ஷன் எல்லாமே லூஸ் பண்ணி ஏன் பண்றாங்கன்னு தெரியல. அஜித்க்கு ஒரு பெஸ்ட் மூவி கொடுப்பாங்க. ஒரு வருஷமும் வெயிட் பண்ணா இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. மங்கத்தை அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நயன்தாரோட ஒரு படம் நடிச்சாரு, அந்த படம் தான் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் கொடுத்ததே இல்ல. துணிவு ஓகே நல்லா இருக்கு இருந்ததுங்க. ஆனா இந்த படம் தெரியல எனக்கு. அடுத்தது நம்ம வெயிட் பண்றது குட் அக்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன பண்ணிருக்காருன்னு நமக்கு தெரியல. ஆனா எனக்கு மன உடைச்சல் ஆயிட்டாங்க இந்த படம் பார்த்து. நான் உண்மையா ஓப்பனா சொல்லுன்னா 3 மாசம் கை குழந்தைய விட்டுட்டு வந்தேன்னா அதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் காமெடி தான் இருக்கு. காமெடி சீன் படத்துல இல்லன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபைட் சீனே காமெடி சீன் தான். அஜித்தோட ரியாக்ஷன், அஜித் அப்படி அடி வாங்குறாரு. ஏன் அடி வாங்குறாரு தெரியல. மண்டையை பிடிச்சலாம் அடி வாங்குறாரு. இதே விஜய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரா? ஏன் அஜித் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அவங்க? என்ன ரொம்ப மன உடைச்சல் ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கொஞ்சம் இது லவ் சீன் அதுக்கோசம் பார்க்கலாம். லவர்ஸ் பார்க்கலாம் ப்ரோ, அவள் தான் ப்ரோ, வேற எதுவும் இல்லை ப்ரோ படத்துல. ஆனா தலை கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாம். அதனால கொஞ்சம் இதுவா சண்டை அதெல்லாம் லவ் சீனு. கிருஷ்ணா தான் சூப்பரா இருக்கிறாங்க. அது போதும் ப்ரோ. தலைக்கோசம் இல்லை, அது தளபதி ஃபேனு, தலைக்கோசம் வந்த அவள் தான் ப்ரோ. அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, அப்புறமா செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா போகுது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகா இருந்தது, செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிஜிஎம் ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. இந்த ரெஜினா அர்ஜுன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அஜித் கேரக்டர் ஃபுல்லாவே அதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அவங்களோட இதா இருந்துச்சு. கொஞ்சம் இது அந்த ஃபர்ஸ்ட்ல ஈஸி கெஸபிளாவே இருந்தது. இவங்களாதான் இருக்கும், இவங்கதான் வில்லன், அந்த மாதிரிலாம் கெஸ் பண்ற மாதிரி தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்லோ பான் தெரியல தான். அப்படியே படம் அஜித் சாருக்காக பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. லைக் விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அஜித் சார் படம் எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லாமே சூப்பராகவே இருக்கும். பிளஸ் லாஸ்ட் 30 minutes சூப்பராகவே இருக்கும். ஃபைட் சீன்ஸ் ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும், சூப்பராகவே இருக்கு. லேக் இல்லை ப்ரோ. லைக் என்ன சொல்ல, ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி த்ரில்லர்ல செம்மையா முடியும். செம்மையா இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ. யார் வேணாலும் பார்க்கலாம். படம் ஒரு ஹாலிவுட் ஸ்டஃப் மாதிரி இருக்கு. ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற மாதிரி சினிமாட்டோகிராஃபி, விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆஸ் யூஷுவல் ஒரு மகிழ் திருமேனி அவர் படம் மாதிரி தான். ஸ்லோவா செட் பண்ணி படம் நல்லா தான் இன்ட்ரெஸ்டா போகுது. அடுத்து என்ன ஆகும், எப்படி கண்டுபிடிப்பாங்கன்ட்டு ஒரு ஃப்ளோல போகுது படம். ஸ்லோ லேக் அப்படிலாம் இல்லை, யார் வேணாலும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மற்றவங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை, யார் வேணா ஆனஸ்டா பாருங்க, படம் நல்லா தான் இருக்கும். ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. 1997 பண்ண ஒரிஜினல் படத்தை ஆல்மோஸ்ட் ஒரு 25-28 வருஷம் கழிச்சு ரீமேக் பண்றாங்க. ரொம்ப தைரியம் தேவை. அதுவும் 2 தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலே 2 பெரிய ஸ்டார்ஸ் எடுத்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டைரக்டர் படம் எடுத்திருக்காருன்னா அதுக்கு சீரியஸா நம்ம ரொம்ப செல்யூட் கொடுக்கணும். ஏன்னா இப்போ வரையும் யாரும் அப்படி பண்ணல. இவ்வளவு பெரிய ஸ்டார்னா ஹீரோ ஓரியன்டா எடுத்துருவாங்க படம். அது எதுவுமே பண்ணாம பிளாட் லைன் டைவர்ட் ஆகல. ஸோ அது பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஸ்கிரீன் பிளே எல்லாமே கரெக்டா இருக்கு. எந்த அளவுக்கு எடுக்கணுமோ எந்த அளவுக்கு இருக்கணுமோ அப்படி இருக்கு. ஸோ அதான் ஆவரேஜ் தான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஆவரேஜா இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் லேகா தான் இருந்தது. கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ஓகே, ஒரு ஸ்லோ வாட்ச், ஒன் டைம் வாட்சபிள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட் மட்டும் தான். அப்புறம் அஜித்தோட ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் நல்லா நடிச்சிருந்தாங்க. மைனஸ் பார்த்தீங்கன்னா லேக் நிறையா இருந்துச்சு. நிறைய இடத்துல லேக் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் சுத்தமாக சரி கிடையாது. அப்புறம் கிளைமேக்ஸும் கொஞ்சம் போர்டாக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இல்லை கிளைமேக்ஸ். அஜித் கேரக்டர் சூப்பரா இருக்கு. சோ அவர் வைஃப் தேடுற மாதிரி ஸ்டோரி. வைஃப் காணாம போயிருவாங்க, அவங்கள தேடுற மாதிரி ஸ்டோரி.
இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது பட் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பரா இருக்கு. த்ரில்லர் மூவி தான். கண்டிப்பா பார்க்கலாம். படம் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ டிசப்பாயிண்டிங்காக இல்லை, எதிர்பார்த்து இருந்துச்சு. லைக் அதை டிசப்பாயிண்ட் யாரும் பண்ணல. ஸோ ஓகே தான், மஸ்ட் வாட்ச். தட்ஸ் இட். நல்லா இருந்துச்சு மூவி. ஆக்சுவலா ஒரு நல்ல த்ரில்லிங் மூவி இருந்தது. நல்ல சீன்ஸ் இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ கொஞ்சம் கூட போர் இல்லாம மூவி ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு நல்ல மூவி பார்த்த ஃபீல் இருக்கு. ஸ்டோரி ஒரு ஒய்ஃபை வந்து எப்பவுமே வந்து விட்டு கொடுக்காம ஒரு நம்பர் ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி விடாமுயற்சி ஆக்சுவலா சூப்பரா ஹிட் கொடுத்துச்சு ஃபைனலி. சூப்பரா தான் இருந்தது. அஜித் சூப்பரா நடிச்சிருக்காரு, எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்கு. ஸ்டோரி கரெக்டா இருந்தது படம். எல்லாமே கேஷுவலா தான் இருந்துச்சு. எந்த மாஸ் சீன்ஸ் லைக் மாஸ் சீன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. ஓவர் மாஸும் இல்லாம எக்ஸாக்டா ஒரு நார்மல் ஹியூமனுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படி இருந்துச்சு. எந்த கேரக்டரும் வேஸ்ட் பண்ணலாம், எல்லா கேரக்டரும் பக்காவா அவங்களோட ரோலை பண்ணியிருக்காங்க. எந்த கேரக்டரும் வேஸ்ட் கேரக்டர்னு சொல்லவே முடியாது. நல்ல படம் தான், யூனிக்கா இருக்கு. அதுக்கப்புறமா படம் இவ்வளோ பெரிய மாசிரம் வந்து இந்த யூனிக்கான கதையில் நடிக்கிறது நல்ல எஃபர்ட் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. நல்லா பக்கா மூவி மெட்டீரியல் கொஞ்சம் ஹாலிவுட் லெவலில் ட்ரை பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, அது அப்ரிஷியபிள் தான்.